السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على من كان نبيا وآدم بين الماء والطين سيدنا ونبينا مولانا محمد صلى الله عليه وعلى آله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. يا سيدي يا رسول الله خذ بيدي ما لي سواك ولا ألوي إلى أحد فأنت نور الهدى في كل كائنة وأنت سر الندى يا خير معتمدي لا وسيلة إلا أنت يا رسول الله لا وسيلة إلا أنت يا سيدي يا رسول الله. அங்கிங்கனாதபடி எங்கும் நிறைந்த எல்லாம் வல்ல அல்லாஹ்வை புகழ்ந்து அவனின் அருள் வடிவாய் அவனியிலே அவதரித்த அவனின் திருத்தூதர் அவனியின் திருத்தூதர் நம் இதய திருவேந்தர் ஈருலகிலும் நம்மை இரட்சிக்கக்கூடிய இரட்சகர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் சலாமும் சொல்லி அவர்களின் உயர் குடும்பத்தார்கள் திருத்தோழர்கள் அவர்களின் நல் வழிவந்த வலிமார்கள் நாதாக்கள் யாவர் மீதிலும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வினுடைய ஸலவாத் சலாம் சதாவும் சொரிவதாக என வேண்டி பிரார்த்தித்து நெஞ்சம் நிறைந்த என் ஆன்மீக குருநாதரின் அருள் நிறைந்த ஆசிகளோடும் வாழ்த்துக்களோடும் துவங்குகிறேன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். சங்கைக்குரிய சுவன பூங்காவிற்கு ஒப்பான இப்புனிதமான மஜ்லிஸை அலங்கரித்துக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய முன்னோர்கள் விட்டு சென்ற சொத்துக்களாக திகழக்கூடிய சங்கைக்குரிய உலமா பெருமக்களே, சற்று முன் அற்புதமான உரை நிகழ்த்திய என்னுடைய கண்ணியத்திற்குரிய ஆசான் சுன்னத் வல் ஜமாத்தினுடைய வாளாகவும் கேடயமாகவும் இருந்து சமூக தொண்டாற்றி வரக்கூடிய சங்கைக்குரிய உஸ்தாத் விருந்தகை அவர்களே, கண்ணியத்திற்குரிய இந்த மஜ்லிஸில் சமூகம் அளித்திருக்கக்கூடிய ஆன்மீக பெருமக்களே, சூஃபியாக்களே, ஷேகுமார்களே, ஆலிம்களே, பெரியோர்களே, அருமை சகோதரர்களே, அன்பு தாய்மார்களே, சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த புனிதமான மஜ்லிஸின் பரக்கத்தை கொண்டு நம் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் தேங்கி இருக்கக்கூடிய தேவைகளை, ஹாஜத்துகளை, நாட்ட தேட்டங்களை அல்லாஹ் நிறைவேற்றி தருவானாக. ஆமீன். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நாம் பின்பற்றக்கூடிய இமாம்களில் 4 இமாம்கள் மட்டுமல்ல, அவர்களுக்கு முன்னரும் அவர்களுக்கு பின்னரும் உள்ள பல இமாம்கள் வலிமார்கள், அவர்களில் மிகுந்த அறிவு தீட்சண்யம் மிகுந்த பல அறிஞர்களாலே போற்றப்படக்கூடிய, அதுவும் விழிகளை விரித்து வியந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு தீட்சண்யமான அறிவு ஞானம் பெற்றவர்கள் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அதற்கான காரணம் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாலே சொல்லப்பட்ட ஒரு சுப செய்தி. ஆலிமு குரைஷின் யம்லஉ திவாகல் அர்தி இல்மா. குரைஷி குலத்திலே ஒரு ஆலிம் வருவார்கள், அவர்கள் தன்னுடைய திரண்ட ஞானத்தால் இந்த பூமியை நிரப்புவார்கள் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சொல்லப்பட்ட முன்னறிவிக்கப்பட்டவர்கள். அது இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை குறித்துத்தான் சொல்லப்பட்டது என்று அவர்களின் காலத்திலேயே வாழ்ந்த எல்லா இமாம்களும் வலிமார்களும் சொன்னார்கள். குரைஷி குலத்தில் பல உலமாக்கள், பல வலிமார்கள் உண்டு. ஆனால் இது இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை சுட்டி சொல்லப்பட்டது என்று அவர்களின் காலத்திலேயே வாழ்ந்த அவர்களுடைய மாணவராக திகழ்கிற இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். தன்னுடைய உஸ்தாதை பற்றி இமாம் ஷாஃபிஈ
கஷம்சி லித்துன்யா வகல் ஆஃபியத்தி லில் அபுதான். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த உலகிற்கே ஒரு சூரியனை போன்றவர்கள், உலகிற்கே ஒரு சூரியனை போன்றவர்கள். உடலுக்கு நற்சுகம் ஆஃபியத்து தேவையே, அந்த நற்சுகம் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்று இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார். அவர்களுடைய மாணவர், அவர்களுக்குத்தானே தெரியும். ஒரு உஸ்தாதை பற்றி யாருக்கு தெரியும்? மாணவர்களுக்கு தெரியும். அப்படி முழுக்க முழுக்க அவர்களிடம் கூடவே இருந்து அவர்களுடைய நாலாபுரங்களையும் அறிந்து கொண்ட இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்களுடைய மாணவ பருவத்தில் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்தில் மாணவ பருவத்தில் எப்படி இருந்தார்கள்? வரலாற்றை புரட்டி பார்க்கிற போது இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய மாணவர். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய மாணவர் ஷாஃபி இமாமுடைய மாணவர் இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவர்களுடைய மாணவர் தான் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இப்படி ஒரு சங்கிலி தொடர். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஹிஜ்ரி 150 பிறக்கிறார்கள். பலஸ்தீனிலே கஸ்ஸா என்கிற ஊரிலே பிறக்கிறார்கள். அது இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மரணித்த அந்த ஆண்டுதான் பிறக்கிறார்கள். அதுவும் அந்த நாளிலே தான் பிறக்கிறார்கள் என்று அல்லாமத்துல் அரூஸ் மாப்பிள்ளை லபி ஆலிம் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இமாம் ஷாஃபி நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீது எழுதிய மௌலிது ஷரீஃபில் இந்த செய்தியை குறிப்பிடுகிறார்கள். அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய பெரும் பாக்கியம், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது மௌலிது ஓதுவதையே கூடுமா கூடாதா என்று கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த காலம், நம்முடைய முன்னோர்கள் 4 கலீஃபாக்களின் மீது மௌலிது எழுதியிருக்கிறார்கள். அல் மௌலிது அலல் குலஃபாயில் அர்பஆ. அதே போல 4 இமாம்கள் மீது மௌலிது எழுதியிருக்கிறார்கள். அதில் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மீது நம்முடைய மகான் மாப்பிள்ளை லபி ஆலிம் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு எழுதியிருக்கிறார்கள். நமது ஊரிலே நமது மஜ்லிஸில் நேற்று ஓதினோம். அதே போல இன்றைக்கு புதுப்பள்ளியிலே ஓதுவார்கள். அப்படி மௌலிது ஷரீஃப் ஓதுகிற ஒரு வழமையும் அப்படி ஒரு பாரம்பரியத்தையும் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு பெற்று தந்திருக்கிறார்கள். அந்த மௌலிது ஷரீஃபிலே சொல்லப்பட்டிருக்கிறது, இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மரணித்த அந்த நாளிலே பிறக்கிறார்கள் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அப்படி பிறந்து இளம் வயதில் 2 வயதிற்கு முன்னராக தந்தை வஃபாத் ஆகிவிடுகிறார்கள். இமாம் அவர்களுடைய தாயார் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. பெரும்பாலான இமாம்களுடைய பெயரை பார்க்கிறோம், ஃபாத்திமா ஃபாத்திமா என்று இருக்கிறது. அந்த பெயரில் அப்படி ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான். எஜமான் கௌதுல் ஆதம் முஹ்யீதீன் அப்துல் காதிர் அல் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தாயார் பெயர் ஃபாத்திமா. இமாம் புகாரி நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தாயார் பெயர் ஃபாத்திமா. இமாம் ஷாஃபி நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தாயார் பெயர் ஃபாத்திமா. ஃபாத்திமாக்களுக்கு பிறந்ததாலே அல்லாஹ் இவர்களை இமாம்களாக்கி வைத்தானா, அல்லது ஃபாத்திமாக்களுக்கு பிறக்கிற பிள்ளைகள் இமாம்களாகத்தான் இருப்பார்களோ? அல்லாஹ் அந்த பெயரில் அப்படி ஒரு பாக்கியத்தை வைத்திருக்கிறார். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ஷாஃபி இமாமுடைய தாயார் தன் பிள்ளையினுடைய 2வது வயதில் பலஸ்தீனிலிருந்து புறப்பட்டு மக்காவிற்கு போகிறார்கள். அதற்கு காரணம் அவர்கள் சொல்கிறார்கள், தந்தை வஃபாத்தாகிவிட்டார்கள். தாயிடத்தில் ஒரு குழந்தை அன்பை பெற முடியும், தந்தையிடத்திலே தான் அறிவு ஒழுக்கம் எல்லாவற்றையும் தந்தையிடத்திலே தான் பெற முடியும். இப்போது இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து தாயார் அவர்களை முறைப்படுத்த வேண்டியது இருக்கிறது. அவர்களுடைய பிரார்த்தனை, அவர்களுடைய துஆ, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இத்தனை உச்சத்திற்கு வந்ததற்கு தாயாரினுடைய துஆ மட்டுமல்ல, அவர்களுடைய கூறிய கண்காணிப்பு. அதற்கு அவர்கள் கூறிய காரணம், குழந்தையை மக்காவிற்கு கொண்டு வருகிறார்கள். காரணம், தந்தை இல்லாமல் தகப்பன் இல்லாமல் ஒரு பிள்ளை வளருகிறது. வளருகிற சூழல் ஞானம் நிறைந்த சூழலாக இருக்க வேண்டும். குழந்தை வளருகிற போது கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் சொஹபத், அந்த தொடர்பு நல்ல தொடர்பாக இருக்க வேண்டும். எனவே ஞானம் நிறைந்த பட்டணத்திற்கு போய்விடுவோம் என்று பலஸ்தீனிலிருந்து 2 வயது பிள்ளையை தூக்கி கொண்டு எந்த விதமான பொருளாதார பின்பலமும் இல்லாத சூழலில் தாயார் குழந்தையை தூக்கி கொண்டு மக்காவிற்கு வந்து விடுகிறார்கள். மக்காவில் பல குலத்தார்கள் பல குடும்பத்தார்கள் வாழ்கிறார்கள். அங்கே ஹுதைல் என்று ஒரு குடும்பம், அவர்கள் வசிக்கிற அந்த பகுதியில் இவர்கள் குடியேறுகிறார்கள். அதுக்கு காரணத்தை சொல்கிறார்கள் ஷாஃபி இமாமினுடைய தாயார்.
மக்கா அரபு நாடு, அத்தனை பேரும் அரபு மொழி பேசக்கூடியவர்கள். ஆனால் இந்த ஹுதைல் குலம் இருக்கிறதே, அவர்களுடைய அரபியிலே ஒரு வித்தியாசம் இருக்கும். ஃபசீஹுல் லிசான், ஃபசாஹத், பலாகத் என்று சொல்லுவார்கள் அரபியிலே. அப்படி எல்லாமும் அரபிதான். அந்த அரபியில் இலக்கிய ரீதியாக கவித்துவமாக பேசுவதெல்லாம் அப்படி இருக்கும். அப்படிப்பட்ட ஹுதைல் குலம் வாழுகிற இடத்தில் நான் போய் என் பிள்ளையை வாழ வைக்கிறேன், என் பிள்ளை அங்கு வளர வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஒரு செடி அதை ஒரு விதையை புதைக்கிற போது அதனுடைய மண் எத்தகையது என்று பார்க்க வேண்டும். ஒரு செடி வளருவதற்கு இந்த மண் ஏற்றதா என்று பார்க்க வேண்டும். அந்த மண்ணின் வளம் செடியை எப்படி பூத்து குலுங்க செய்யுமோ அப்படி மக்கமா நகரத்திலே கொண்டு போய் இந்த ஹுதைல் குலம் இருக்கக்கூடிய இடத்திலே கொண்டு போய் தன் பிள்ளையை வைக்கிறார்கள். அங்கு வைத்து வாழ்கிறார்கள், வளர்கிறார்கள். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தாயாரோடு அப்படி அவர்கள் வளர்ந்து வந்த சந்தர்ப்பம். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய தாயார் இருக்கிறார்களே, அவர்களும் சாதாரணமான ஒருவர் அல்ல. அறிவுதி சன்னியத்தில், குர்ஆனுடைய ஞானத்தில், ஹதீஸினுடைய ஞானத்தில் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய தாயார் சிறந்து விளங்கினார்கள். ஒரு கட்டத்தில் ஒரு நீதிமன்றத்தில் சாட்சி சொல்வதற்காக சாட்சி கூண்டிலே நிற்கிறார்கள். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய தாயார் சாட்சி சொல்வதற்கு. ஒரு பெண் சாட்சிக்கு வந்தால் நம்முடைய மார்க்கத்தில் உஸ்தஷ்ஹிது ஷஹீதைனி மின் ரிஜாலிக்கும், 2 ஆண்கள் சாட்சிக்கு இருக்க வேண்டும். ஃபஇல்லம் யகூனா ரஜுலைனி ஃபரஜுலுன் வம்ராத்தானி, 2 ஆண் இல்ல, ஒரு ஆணுக்கு பகரமாக 2 பெண்கள் இருக்க வேண்டும். அப்படி இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய தாயாரும் இன்னொரு பெண்ணும் இருக்கிறார்கள். காசி, தீர்ப்பு சொல்லக்கூடிய இடத்திலே இருக்கிற காசி அந்த 2 பெண்களையும் தனித்தனியாக நில்லுங்கள், நீங்க அங்க நில்லுங்க, நீங்க அங்க நில்லுங்க, ஒருவருக்கு ஒருவர் கிட்ட நிற்க கூடாது, ஏனென்றால் நீங்கள் பேசிக் கொள்வீர்கள், சாட்சிக்கு நிற்கிறவர்கள் பேசிக் கொள்வீர்கள், நீங்க அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பீங்க, அவங்க உங்களுக்கு சொல்லி தருவாங்க, 2 பேரும் பிரிந்து நில்லுங்கள் என்கிறார்கள். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய தாயார் கேட்டாங்க, நீங்க என்ன அப்படி சொல்றீங்க? 2 பெண்கள் என்று சொல்லுகிற இறைவன் 2 பெண்களையும் ஒன்றாக நிற்க சொல்கிறான், நீங்கள் பிரிந்து நிற்க சொல்கிறீர்கள். குர்ஆனையும் ஹதீஸையும் வைத்து ஹுக்கும் செய்ய வேண்டிய, தீர்ப்பளிக்க வேண்டிய காசி தானே நீங்கள்? காசி கேட்கிறாங்க, என்ன இறைவன் எப்படி சொல்கிறான் என்னன்னு கேட்கிறாங்க. அல்லாஹ் எப்படி சொல்கிறான்? உஸ்தஷ்ஹிது ஷஹீதைனி மின் ரிஜாலிக்கும் ஃபஇல்லம் யகூனா ரஜுலைனி ஃபரஜுலுன் வம்ராத்தான் மிம்மன் தர்தூன மின ஷுஹதா அன் ததில்ல யஹதாஹுமா ஃபதுதக்கிர யஹதாஹுமல் உக்ரா. அந்த 2 பெண்களில் ஒரு பெண் மறந்து விட்டால் இன்னொரு பெண் நினைவுபடுத்துவார். அப்ப 2 பேர் கிட்ட நிற்க வேண்டும் என்று இல்லையா இறைவன் சொல்கிறான் என்று ஒரு காசி இடத்திலே அங்கே நின்று குர்ஆனை சொல்லி ஆதாரம் காட்டியவர்கள் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய தாயார். அதனாலதான் நம்முடைய முன்னோர்கள் சொல்வார்களே, தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை என்று. பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கிறவர்கள் யார்? தாய்மார்கள். அதனாலே தான் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 7வது வயதில் குர்ஆனை முடித்து ஹாஃபிஸாகி விடுகிறார்கள். 7 வயதில். அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கும் தருவானாக. அண்மையில் நம்முடைய மஸ்கருர் ரஹ்மான் மதரசாவினுடைய பிள்ளை 7 வயதில் குர்ஆனை பட்டம் ஓதி முடித்து தமிழகம் எங்கிலும் பாராட்டு நிகழ்ச்சிகள் சீரும் சிறப்புமாக நடந்து கொண்டிருக்கிறது. அதை அல்லாஹ் தொடரச் செய்வானாக. ஆமீன். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 7வது வயதில் ஹாஃபிஸாகி விடுகிறார்கள். அதற்கு காரணத்தை அவர்கள் சொல்கிறார்கள், என்னை கருவில் சுமந்திருக்கிற போது தாயார் ஓதிய குர்ஆனின் பரக்கத்தை கொண்டு என்கிறார்கள். ஒரு குழந்தைக்கு முதலில் கருவில் குழந்தைக்கு முதலில் என்ன புலன் கொடுக்கப்படுகிறது? செவிப்புலன் தான் முதலில் வருகிறது. குர்ஆனில் அல்லாஹ் அதைத்தான் சொல்கிறான். முதலில் சொல்லப்படுவது செவிப்புலன் திறக்கிறது. நாம் எல்லாம் குழந்தைக்கு 1 வயது ஆகிவிட்டது என்று 1 வருடம் கழித்து தொடங்குகிறோம். இஸ்ரேலில் குழந்தையினுடைய வயதை எப்போது தீர்மானிக்கிறார்கள், எப்போது இருந்து தீர்மானிக்கிறார்கள் என்றால் கருவுற்ற நாளில் இருந்து. குழந்தை கருவானதில் இருந்தே பெற்றோருக்கு கணித முறை பயிற்சி வைக்கிறார்கள். கணிதம், கணக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள். இன்னென்ன பாடல்களை கேட்க வேண்டும் என்கிறார்கள். அப்படி குழந்தைக்கான அந்த பாடத்தை தாயின் கருவறையில் இருந்து துவக்க வேண்டும். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய தாயார் அப்படி துவங்கினார்கள்.
இமாம் ஷாபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தான் 7 வயதில் குர்ஆனை ஹிஃப்து முடித்த ஹாஃபிஸானதற்கான காரணத்தை சொல்கிறார்கள். என் தாயின் கருவறையிலிருந்து நான் துவங்கினேன் என்று. சுப்ஹானல்லாஹ். அப்படி ஞானத்தை ஊரிலேயே தான் வாழுகிற மக்காவில் அங்கு இருக்கக்கூடிய பெரும் உலமாக்களை எல்லாம் போய் தேடி 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 போய் சந்தித்து அவர்களிடத்தில் ஞானத்தை பெறுகிறார்கள் இமாம் ஷாபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ஒரு கட்டத்தில் மக்காவில் எல்லோரிடமும் கற்றுமுடித்து மதீனா ஷெரீஃபிற்கு போக வேண்டும் என்று விரும்புகிறார்கள். தாயார்க்கு அனுமதி கேட்கிறாங்க. அம்மா, நான் மேல் கல்வி கற்க வேண்டும், முஅத்தா ஓத வேண்டும். மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மதீனா ஷெரீஃபில் இருக்கிறாங்க, இமாமுல் மதீனா. அவங்க மதீனா விட்டு மக்காவுக்கு வரமாட்டாங்க. மதீனாவிலேயே வாழ்ந்து மதீனாவிலேயே மரணிக்க வேண்டும் என்ற ஒரு தீராத வேட்கையோடு இருக்கிறார்கள். நான் அவர்களை அங்கு போய் சந்தித்து அவர்களிடத்தில் ஓத வேண்டும், அனுமதி தாங்கமான்னு கேட்கிறாங்க தாயார் இடத்தில். தாயார் அனுமதி கொடுக்கிறார்கள். அப்படி அனுமதி கொடுக்கும்போது பிள்ளைக்கு கொடுத்து அனுப்புவதற்கு எந்த பணமும் இல்லை. கொஞ்சம் கோதுமை மாவை மட்டும் ஒரு பையில வைத்து கொடுத்து அனுப்புகிறார்கள். அப்போது தாயார் அந்த மக்காவினுடைய ஆளுநர் அவரிடத்திலே போய் ஒரு கடிதம் கேட்கிறார்கள். என் புள்ள மதீனாவுக்கு போறாங்க, அங்கே போய் மாலிக் இமாம் இடத்திலே ஓத வேண்டும், நீங்க ஒரு ரெக்கமெண்டேஷன் கடிதம் எழுதி தாருங்கள், இதை கொண்டு போய் மதீனா கவர்னர் இடத்திலே கொடுத்து மதீனா கவர்னர் மாலிக் இமாம் இடத்திலே கொண்டு போய் கொடுக்கணும், எழுதி தாங்கன்னு கேட்கிறாங்க தாயார். எப்படி பிள்ளையினுடைய கல்விக்கு ஒரு தாயினுடைய முயற்சி. அப்படி கடிதத்தை பெற்றுக்கொண்டு போய் மதீனாவிற்கு சென்று மதீனாவிலே உள்ள கவர்னரை சந்தித்து அவர்களோடு இமாம் ஷாபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்திலே செல்கிறார்கள். மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கடிதத்தை வாங்கி பார்த்துட்டு சொல்றாங்க, என்ன அல்லாஹ்வினுடைய ரசூலினுடைய இல்மு இப்படி எல்லாம் சிபாரிசு செய்துதான் படிக்க வேண்டுமா? அப்படி போய்விட்டதா காலம்? மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லிட்டு எங்க பிள்ளை எங்கன்னு கேட்கிறாங்க. 12 வயது பிள்ளை வந்து நிக்கிறாங்க, சின்ன பிள்ளை. இவருக்கா? என்னிடத்தில் யார் யார் ஓதுகிறார்கள்? பெரிய பெரிய வயது முதிர்ந்த உலமாக்கள், பெரிய தாடிகள், நிறைய பெரிய தலப்பாக்கள் கட்டி இருக்கக்கூடிய இவர்களுக்கு மத்தியிலேயே இந்த குழந்தை. உங்க பேர் என்னவாப்பான்னு கேட்கிறாங்க. என் பேர் முஹம்மத். ஷாபி இமாம் அவர்களுடைய பெயர் முஹம்மத். முஹம்மது என்று சொல்றாங்க. சொல்லிட்டு சொன்னாங்க, நான் முத்தலிபி ஹாஷிமி, முத்தலிபு குலத்தை சார்ந்தவன். இமாம் ஷாபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அதை பெருமையோடு சொல்லி காட்டுவார்கள். குழந்தை பருவத்தில் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலே பார்க்கிறார்கள். அப்போதும் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, நீங்க யாருன்னு கேட்கிறாங்க. நீங்க யார் என்று கேட்கிறார்கள். இமாம் ஷாபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தீட்சண்யமாக பதில் சொல்கிறார்கள், நான் உங்க பிள்ளைங்கிறாங்க. உங்க பிள்ளை தான் நாங்கிறாங்க. எங்க இருந்து வர்றீங்கன்னு கேட்கிறாங்க. மின்க, உங்களிலிருந்து தான் வருகிறேன் என்கிறார்கள். வந்த ஊர்ல இருந்து, எந்த ஊர்ல இருந்து வந்தேன்னு சொல்லல, அந்த நசபை சொல்கிறார்கள், அந்த பாரம்பரியத்தை சொல்கிறார்கள். நான் உங்களிலிருந்து வருகிறேன், உங்க பிள்ளை நான். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதுனு மின்னி, நெருங்கி வாங்க, இன்னும் நெருங்கி வாங்க, இன்னும் நெருங்கி வாங்கங்கிறாங்க. இமாம் ஷாபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஃபதனௌது மின்ஹு, நெருங்கி 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 நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சென்றபோது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய முபாரக்கான உமிழ் நீரை எடுத்து என்னுடைய வாயிலே தடவினார்கள், என் வாயில் உமிழ்ந்தார்கள். இமாம் ஷாபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தான் பெற்ற ஞானத்தினுடைய ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார்கள். இதமான கௌதுல் ஆலம் முஹீதீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய வாயில் 7 முறை உமிழ்ந்தார்கள். ஹஜ்ரத் சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு விலாயத்தின் வேந்தர் வந்து 6 முறை உமிழ்ந்தார்கள். அது நுபுவத்தினுடைய ரகசியம், இது விலாயத்தினுடைய ரகசியம். அப்படி உமிழ்நீர் என்பது அருவருப்பாக பார்க்கப்படுகிற ஒன்றல்ல. அது ஞானத்தை கடத்துகிற, ஞானத்தை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு கடத்துகிற பாக்கியம் அந்த உமிழ்நீரில் இருக்கிறது. அப்படி இமாம் ஷாபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அந்த உமிழ்நீரை பெற்றார்களே, அவர்கள் சொல்கிறார்கள், இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள்ட்ட மின்க, அருமை நாயகம் மாலிக் இமாம் இடத்திலே சொல்கிறார்கள், நான் முத்தலிபி வம்சம் என்று. மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பார்க்கிறார்கள், அவருடைய முகத்தில் ஒரு ஒளி தெரிகிறது. அவர்களை அழைத்துக் கொள்கிறார்கள், பாடத்திலே அவரை வைக்கிறார்கள். ஒரு நீண்ட செய்தி இப்படி போய் கொண்டிருக்கும். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களே அதிசயிக்கிற வகையிலே இமாம் ஷாபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய ஞானம். முவத்தா ஓத வந்திருக்கிறாங்க, வந்தால் முவத்தாவை மனனம் செய்து விட்டு வந்திருக்கிறார்கள். எந்த கிதாபை ஓத வேண்டுமோ
அதை மனனம் செய்து விட்டு வந்து நிற்கிறார்கள். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி திகைத்து போய் என்னன்னு கேட்கிறாங்க. ஆமாம், இன்னும் நீங்கள் நடத்திய 18 ஹதீஸை தான் நான் என்னுடைய விரலில் எச்சிலை தொட்டு எழுதி கொண்டிருந்தேன் என்றார்கள். எங்க ஓதுங்கிறாங்க, காட்டுங்கிறாங்க. பார்த்தா கையில வெறுங்கை. ஓதுங்கிறாங்க. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கையை பார்த்து கொண்டு, நாம வெறுங்கைன்னு சொல்றோம், நாம சொல்வது வெறுங்கை என்பது யதார்த்தத்தில் அந்த கை வெறுங்கை அல்ல. முஹீதீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே ஒருவர் வந்தார், ஒரு இடையர் வந்தார். என்னுடைய ஆடுகள் இறந்து போகின்றன, ஏதாவது தாபீஸ் தாருங்கள் என்று கேட்கிறார்கள். இமாம் கௌதுல் ஆதம் கொடுக்கிறாங்க. அதை கொண்டு தன்னுடைய ஆட்டினுடைய கழுத்துகளிலே மாட்டிக்கொண்டார். கொஞ்ச நாள்ல திறந்து பார்த்தால் அதில் என்ன இருக்கிறது தெரிந்து கொள்வோமே என்று பார்த்தால் அலிஃப் போட்டிருக்கு. அலிஃப் என்று இந்த இடையர் பார்த்தார், இதுதான் ரகசியமா, இதைத்தான் நானும் போடுவேன் என்று சொல்லி அலிஃப்னு பேப்பர்ல போட்டு எல்லா ஆட்டிலையும் தொங்க விட்டாரு. ஆடுகள் இறந்து போகின்றன. நேர திரும்ப கௌதுல் ஆதம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே வந்தார். கேட்டாங்க, என்ன நடந்ததுன்னு கேட்டாங்க. நான் பார்த்தேன், அலிஃப் இருந்துச்சு, நானும் போட்டேன். எஜமான் கௌதுல் ஆதம் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அது அலிஃப் அல்ல, நான் போட்ட அலிஃப்னா. நான் போட்ட அலிஃப். அலிஃப் எல்லாரும் போடலாம், அது நான் போட்ட அலிஃப், என்னுடைய கை. அதனால தான் சொன்னாங்க, முரீதி லா தഖஃப் அல்லாஹு ரப்பி. முரீதே, நீ பயப்படாதே, என்னை பற்றி பிடித்துக்கொள், அல்லாஹ் என்னுடைய ரப்பாக இருக்கிறான். நம்முடைய ரப்பு தான் அல்லாஹ்னு சொல்லல, அல்லாஹு ரப்பி, அல்லாஹ் என்னுடைய ரப்பாக இருக்கிறான், நீ என்னை பிடித்துக்கொள், நான் உன்னை கைதாங்கக்கூடிய இரட்சகராக நான் இருக்கிறேன். அதுதான் தஸ்தகீர். தஸ்தகீர் என்றால் கையிலிருந்து காக்கும் கௌதுல் ஆதம் முஹீதீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு. அதனால அந்த கை வெறுங்கை அல்ல. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஓதுங்கறாங்க. அன்று நடத்தப்பட்ட 18 ஹதீதுகளை ஓதுகிறார்கள் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அதுக்கு பிறகு சொன்னாங்க மாலிக் இமாம், நீங்க ஓதுறதும் ரொம்ப அழகா இருக்கு. மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அரபி தானே, அவர்களுக்கு அரபி ஞானம் உண்டு. ஆனால் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஓதுகிற அழகை ரசிக்கிறார்கள். சொன்னாங்க, நீங்க தினமும் வந்து எனக்கு இந்த மொத்தாவை கொஞ்சம் கொஞ்சம் ஓதி காட்டுங்கிறாங்க. தினமும் ஓதி காட்டுங்கள் என்கிறார்கள். ஷாஃபி இமாம் ஓதுறாங்க. ஷாஃபி இமாம் சொல்கிறார்கள், ரொம்ப நேரம் ஓதிக்கொண்டே இருக்கிறோம், நேரம் ஓடிக்கொண்டிருக்கிறது. இமாம் அவர்களுக்கு, மாலிக் இமாம் அவர்களுக்கு டயர்ட் ஆயிரும், அல்லது ஒரு கண்ணியம் கருதி நிறுத்துகிற போது, என்ன நிறுத்திட்டீங்க, தொடர்ந்து ஓதுங்கிறாங்க. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஓத கண்களை மூடிக்கொண்டு இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தான் எழுதிய தான் தொகுத்த அந்த முஅத்தாவை இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வாயால கேட்பதற்கு ஆசைப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு திரண்ட அறிவு, ஞானம், நினைவாற்றல் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ஒரு கட்டத்துல இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்துல ஒரு ஃபத்வா அவர் கேட்டு வருகிறார். ஒரு மனிதர் வந்தார். வந்தவர் சொன்னார், இமாம் அவர்களே, நான் அவசரப்பட்டு ஒரு வார்த்தை சொல்லிவிட்டேன். என் மனைவியை பார்த்து, சந்திரனை விட நீ அழகாக இல்லை, ஆனால் தலாக் என்று சொல்லிவிட்டேன். அவசரப்பட்டு சொல்லிட்டேன், இப்ப என்னுடைய நிலைமை என்னன்னு கேட்கிறார். இன்றைக்கு உலகத்தில் அதுதான் நடக்கிறது. வாய்க்கு வந்த வரையில் சோத்துல உப்பு இல்லை என்றால் தலாக் சொல்கிறார்கள். அவுதுபில்லாஹ், எவ்வளவு பெரிய கொடுமையான காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு சோத்தில் உப்பு குறைந்து விட்டாலோ கூடி விட்டாலோ தலாக் தலாக் என்று சொல்ல அல்லது மிரட்டுகிற நிலையிலே இன்றைய சமுதாயம் போய் கொண்டிருக்கிறது. நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் தலாக் என்று கூட சொல்ல மாட்டாங்க, தே என்பார்கள். இன்னவன் இவனுடைய மனைவியே தே சொல்லிட்டானே, முதல் எழுத்தை மட்டும் சொல்லுவாங்க. அந்த வார்த்தை கூட அபுகதுல் ஹலாலி இலல்லாஹி அத்தலாக், ஆகுமான ஒன்றில் அல்லாஹ்விற்கு கோபத்தை தரக்கூடியது தலாக். இன்றைக்கு சராசரியாக சாதாரணமாக ஒரு கோபம் வந்து விட்டால் மனைவியை தலாக்கு சொல்லிவிடுவேன் என்று மிரட்டுகிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். பல ஊர்கள்ல வார்த்தை என்பார்கள். இளையான்குடியில ஒரு சகோதரர் போன் போட்டு கேட்கிறார், அதற்கு எங்க ஊர்ல இன்னும் நபர் தன் மனைவியை வார்த்தை சொல்லிவிட்டார், இதற்கு என்ன ஹுக்கும்னு கேட்கிறாங்க. என்ன வார்த்தைன்னு சொல்லல, வார்த்தை சொல்லிவிட்டார். சில ஊர்களை 3 எழுத்தும்பாங்க. இன்னார் இன்னாரை பள்ளிவாசல்ல கூட அறிவிக்கும் போது இன்ன நபர் அவர் தன்னுடைய மனைவியாக இருந்த இந்த பெண்ணை 3 எழுத்து சொல்லிவிட்டார். எவ்வளவு தூரம் பயந்து கொண்டிருக்கிறார்கள். கொஞ்சம் கூட அச்சம் இல்லாமல் மனைவியை மிரட்டுகிற துணியில் தலாக் சொல்லிருவேங்கிறாங்க. பல பேர் காரணமே இல்லாமல் சொல்லிவிடுகிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்கட்டும். அப்படி அன்றைக்கு நிறைய நடந்தது. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்திலே மனிதர் வந்து கேட்கிறார். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, என்னப்பா இப்படி அவசரப்பட்டு சொல்லிட்டியே, தலாக் நிகழ்ந்து விட்டது, அவ்வளவுதான் போய் என்று அனுப்புகிறார்கள். அவர் வெளியில வருகிறார். வந்தவருடைய முகத்தில் ஓடுகிற
கவலையின் ரேகையை பார்த்து அன்றைக்கு 12 வயதே ஆகியிருந்த இமாம் மாலிக் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவரை அழைத்து, என்னங்க ரொம்ப கவலையா போறீங்களே என்னன்னு கேக்குறாங்க. ஒரு சின்ன பிள்ளை பேசுது, அந்த சின்ன பிள்ளைகிட்ட போய் என்ன சொல்ல முடியும்? அதுவும் தலாக் நிகழ்ந்து விட்ட இந்த கவலையான துக்ககரமான நேரத்தில் ஒரு குழந்தை இடத்திலே போய் பேசிக் கொண்டிருப்பதற்கான நேரமாது? அவர் சொல்லிட்டு போறாரு, இல்ல இப்படி ஒரு பிரச்சனை ஆயிருச்சுன்னு போறாரு. என்ன பிரச்சனை சொல்லுங்க? அவர் சொன்னார், இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, இல்லங்க உங்க மனைவி உங்களுக்கு தலாக் ஆகலன்ட்டாங்க. ஃபத்வாவை தனக்கு சாதகமாக கிடைக்க வேண்டும் என்பதற்கு இன்றைக்கும் கூட பல பேர் என்ன செய்வாங்கன்னா, பல அலிம்சாக்களுக்கு போன் போட்டு கேட்பாங்க, இதுக்கு சக்காத்து உண்டாகுமா, இதுக்கு சக்காத்து உண்டாகுமா. யாராவது ஒரு அலிம்சா ஆகாது கூடாதுன்னு சொல்லிட மாட்டாங்களான்னு ஒவ்வொருத்தருக்கா போன் போடுவாங்க, தனக்கு சாதகமான ஃபத்வாவை தேடி தேடி. இந்த மனிதர் தலாக் இல்ல உண்டாகாதுன்னு சொன்ன உடனே அது ஒரு சிறுபிள்ளை சொல்கிறாரே என்று நினைக்கவில்லை. அப்படியான்னு கேட்கிறாங்க. ஆமான்னு சொல்லி நேர மாலிக் இமாமத்திலே வருகிறார்கள். மாலிக் இமாம் போனவர் திரும்ப வர்றாரு, கூடவே ஷாஃபியும் வருகிறாரு. என்னன்னு கேட்கிறாங்க. விஷயத்தை நீண்ட செய்தி சுருக்கமாக சொல்கிறேன். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறானே, லகத் ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம். அனைத்து படைப்புகளிலும் அழகான படைப்புகளிலெல்லாம் அழகான படைப்பாக அல்லாஹ் மனிதர்களைத்தானே படைத்ததாக சொல்கிறான். எனவே சூரியனை விட, சந்திரனை விட, நட்சத்திரங்களை விட, கோலங்களை விட அழகு என்று எதையெல்லாம் பார்க்கிறோமோ அவை அனைத்தையும் விட அல்லாஹ் மனிதனைத்தானே அழகாக்கி படைத்திருக்கிறான். எனவே அந்த பெண் தானே சந்திரனை விட அழகானவர்கள். மாணவர் சொன்ன போது இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஆனந்தத்தின் உச்சியிலே குதூகலத்தில் இருக்கிறார்கள். நான் சொன்ன ஒரு பத்வாவை எப்படி சின்னவர் மாத்தி சொல்லலான்னு நினைக்கல, தன் வயதில் குறைந்தவரை என்று நினைக்கவில்லை, மாணவரை என்று நினைக்கவில்லை, அங்கே எங்கே மானம் போய்விடுமோ என்று நினைக்கவில்லை. மாறாக அதுதான் சரி என்று வந்தவரிடத்தில் சொல்லி அனுப்பி விடுகிறார்கள். அடுத்த முறை இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பாடத்திற்கு உள்ளே வருகிறார்கள். வாசல்ல ஒரு போர்டு வச்சிருக்கு. வாசலிலே ஒரு போர்டு வைக்கப்பட்டிருக்கிறது. போர்டில் எழுதி போடப்பட்டிருக்கிறது, மன் அராதல் இல்மன் நஃபீஸா ஃபஅலைஹி பி முஹம்மது இப்னு இத்ரீஸ் ஷாஃபி. முத்தான தத்துவமான ஞானமுகளிலே யாருக்கு வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அவர்கள் ஷாஃபி இமாமிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள் என்று இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதி வைத்திருக்கிறார்கள். ஷாஃபி இமாம் பாக்குறாங்க, என்ன இப்படி எழுதி இருக்கு போர்டுல. மாணவர்கள்ட்ட கேட்டாங்க, யார் எழுதி வச்சதுன்னு கேட்டாங்க. உஸ்தாத் மாலிக் இமாம் தான் எழுதி வச்சாங்க. மாலிக் இமாம் எழுதினார்கள் என்று மாணவர்கள் சொல்கிறார்கள். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி திரும்ப அதற்கு கீழாலே எழுதுகிறார்கள், ஓ கைஃபலா யகூனு தாலிக் ஓஹோ தில்மீது. அது எப்படி அவர் இல்லாமல் போவார்? உங்களுடைய மாணவர் இல்லையா அவர்? நான் பெருமை பெற்றால் அது உங்களுடைய பெருமையாலே அல்லவா? அதாவது ஒரு முரீத் எவ்வளவுதான் உச்சத்தில் சென்றால் அது தன் ஷேഖினுடைய உபகாரத்தாலே தான் என்பதை ஒவ்வொரு முரீதுகளும் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே போல வாழ்க்கையிலே நாம் எவ்வளவுதான் ஞானம் பெற்றாலும் அடித்தட்டு நமக்கு தொட்டு வைத்தார்களே அந்த நம்முடைய உஸ்தாதுமார்கள், மக்தப் மதரசாவிலே நமக்கு ஓதி தந்த உஸ்தாதுமார்கள், அது ஆண்களிலே இருக்கட்டும் பெண்களிலே இருக்கட்டும், பெண் தாய்மார்கள் தானே எவ்வளவு சிரமத்தோடு நமக்கு அடிப்படையிலே குர்ஆனை ஓதி தந்தவர்கள். அல்லாஹ் அவர்களுடைய கபர்களை உருவாக்கி வைப்பாங்க. நமது ஊர் நெடுகிலும் மார்க்கம் இன்றைக்கு பாதுகாக்கப்படுவது லெப்பை மார்களை கொண்டு. அது ஆண்களிலும் சரி பெண்களிலும் சரி. ஆலிம்கள் பலர் செய்ய முடியாத சேவைகளை அடிப்படையில் செய்தவர்கள் லெப்பைமார்கள். ஷாவுல் அமீது லெப்பையாலே அல்லவா சவன் ஆலிம் அவர்கள், ஷேக் அப்துல்லா பேஷிமாம் அவர்களாலே அல்லவா இத்தனை பெரும் உலமாக்கள். அப்படி லெப்பைமார்கள் செய்த சேவை. அதே போல என்னுடைய தந்தை அவர்கள் எத்தனை உலமாக்களை உருவாக்கினார்கள், லெப்பைமார்களின் சேவை. அதனாலே அடிப்படையில் எந்த உச்சத்திற்கு நாம் சென்றாலும், நாம் பட்டமாக வானத்தில் பறந்தாலும், எத்தனை பட்டங்கள் பெற்றாலும் அதனுடைய நூல் நம்முடைய உஸ்தாத்மார்களுடைய கரங்களிலே இருக்கிறது. அல்லாஹ் அவர்களுடைய ஹயாத்துகளை நீளமாக்கி வைப்பானாக. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, அப்படி ஒரு ஞானம் எனக்கு இருக்கிறதாக இருந்தால் உஸ்தாத் நான் உங்களிடத்தில் பெற்ற ஞானம் அல்லவா அது. இப்படி இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மாலிக் இமாம் அவர்களிடத்திலே கல்வி கற்றார்கள். பல பல அறிஞர்களிடத்திலே சென்றார்கள். சுஃபியான் இப்னு உயைனா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு நீங்க ஃபத்வா கொடுக்கலாம், ஃபத்வா கொடுக்கக்கூடிய முஃப்தி என்று அறிவிக்கிறார்கள். அப்போது இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு வயது 15.
15வது வயதில் ஒரு இளைஞர், ஒரு வாலிபர், டீன் ஏஜில் இருக்கக்கூடியவரை பார்த்து ஃபத்வா கொடுங்கள் என்று சொல்கிறார்கள். அப்படி இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன் வாழ்க்கையில யார் யாரிடத்தில் என்னென்ன ஞானம் இருக்கிறதோ தேடி 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 போய் கற்றார்கள். குர்ஆன் ஹதீஸ் மட்டுமல்ல, குர்ஆன் ஹதீஸ், குர்ஆனாக இருக்கட்டும், ஹதீஸாக இருக்கட்டும், தஃசீராக இருக்கட்டும், என்னென்ன கலைகள் உண்டோ, மன்திக், மானி, தஸவுஃப், ஃபராயில், இல்முல் அன்சாப், அதே போல அம்பு எறிவது, குதிரை ஓட்டம், சலம்பு, ஓட்டப்பந்தயம், எல்லா நீச்சல், எல்லா துறையும் எனக்கு இது தெரியாது என்று இருக்கக்கூடாது, எல்லாம் கற்றார்கள் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. கல்வித்துறையிலே மேம்பட்டு திகழ்ந்த இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவ்வளவுலாம் ஃபத்வா கொடுக்கக்கூடிய அளவிற்கு தேர்ந்து விட்ட அந்த நிலையிலும் கூட அவர்கள் தன்னை உற்று பார்க்கிறார்கள். ஒரு இடத்தில் வெற்றிடம் தெரிகிறது. மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஷாஃபி இமாமை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. உஸ்தாதுமார்கள் எல்லாம் ஆச்சரியப்படுகிற அபூர்வ ஞானத்தை பெற்றவர்கள் ஷாஃபி இமாம். அபூ ஹனீஃபா இமாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய 2 மாணவர்கள் இமாம் முஹம்மது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் அபூ யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இவர்களை தேடி போய் கல்வி கற்றார்கள். ஒரு கட்டத்தில் இமாம் முஹம்மது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு ஃபத்வா சொல்றாங்க. அபூ ஹனீஃபா இமாம் அவர்களுடைய கூற்று இதுதான் என்கிறார்கள். ஷாஃபி இமாம் சொல்றாங்க இல்ல, அபூ ஹனீஃபா இமாம் இப்படி சொல்றாங்கங்கறாங்க மாற்றி. முஹம்மது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கேட்டார்கள், நீங்க தான் அபூ ஹனீஃபா இமாமை பார்க்கவே இல்லையே, அவங்க வபாத்தார் அன்னைக்கு தானே பிறந்திருக்கிறீங்க, நீங்க பார்க்கவே இல்லைன்னாங்க. இல்ல, உங்க வீட்டுல தங்க வைத்திருக்கிறீர்களே, உங்க வீட்டில அபூ ஹனீஃபா இமாம் அவர்களுடைய கிதாபுகளை அடுக்கி வைத்திருக்கிறீர்கள், நான் அதை பார்த்தேன் என்கிறார்கள். அந்த வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா கிதாபும் நினைவு. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு பழைய கிதாபுகளை விற்கக்கூடிய ஒரு கடை வாசலிலே நின்று பார்க்கிறார்கள். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய ஒரு கிதாபு, அது எவ்வளவுன்னு கேட்டாங்க, 20 திர்ஹம்னாங்க. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அதை வாங்கி அப்படியே புரட்டி பார்த்து விட்டு கிதாபையும் கொடுத்து விட்டு 20 திர்ஹத்தையும் கொடுத்துட்டு போறாங்க. ஏன்னு கேட்டால், நான் பார்த்தேன், பாடமாகி விட்டது, இந்த கிதாபுக்குரிய பணம், இந்த கிதாபை நீங்க வேற யாருக்காவது கொடுப்பீங்க, வேற யாருக்காவது பிரயோஜனப்படட்டும், பார்த்தால் பாடமாகி விடுகிற அந்த அளவுக்கு நினைவாற்றல். இவ்வளவுலாம் இருந்தும் ஒரு இடம் வெற்றிடமாக இருக்கிறது. அந்த இடத்தை கண்டுபிடிக்கிறார்கள். அதுதான் வேறொன்றும் இல்லை, இறைவனை அறிகிற ஞானம். இறைவனை அறிகிற அந்த ஞானம் அது வெற்றிடமாக இருப்பதை உணர்ந்து கொண்டு அதற்காக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்கிறார்கள், துஆ கேட்கிறார்கள். நம்முடைய இமாம்கள் நமக்கு சொல்லித் தரக்கூடிய ஒரு துஆ இருக்கிறது. அல்லாஹும்ம துல்லனி அலா மன் யதுல்லுனி அலைக். யா அல்லாஹ், உன்னை எனக்கு யார் காட்டி தருவார்களோ, அறிவித்து தருவார்களோ, அவர்களை எனக்கு நீ அறிவித்து தா அல்லாஹ். அவர்கள் மூலமாக நான் உன்னிடத்திலே வர வேண்டும். வௌசில்னி இலா மன் யூசில்னி இலைக். என்னை கொண்டு வந்து யார் உன்னிடத்திலே சேர்ப்பார்களோ அவர்களிடத்தில் என்னை கொண்டு வந்து சேர்த்து விட நாயனே. நேர அல்லாஹ்விடத்துல போக முடியாது, அல்லாஹ்வை அடைய முடியாது, அல்லாஹ்வை அறிய முடியாது. ஷேഖ்மார்கள் என்கிற தொடர்பு இல்லாமல் அல்லாஹ்வை அடைய முடியாது. நேரடியாக அப்படி அடைய முடியும் என்று ஒன்று இருந்திருக்குமானால் எஜமான் கௌசுல் ஆலம் முஹைதீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அஷேக் முபாரக் அல் மக்சூமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தேடி அலைந்திருக்க மாட்டார்கள். ஒரு நாள் 2 நாள் அல்ல, ஒரு மாதமோ 2 மாதமோ அல்ல, ஒரு வருடமோ 2 வருடமோ அல்ல, 25 ஆண்டு காலம் தன்னுடைய ஷேഖை தேடி அலைந்தவர்கள் எஜமான் கௌசுல் ஆலம் முஹைதீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு. அஜ்மீரின் பேரரசர் காஜா முஈனுத்தீன் சிஸ்தி ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய ஷேഖை தேடி, உஸ்மான் ஹாரூனி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தேடி, நாகூரின் பேரரசர் குத்துபுல் மஜீத் ஃபர்துல் வஹி ஷாகுல் ஹமீத் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு குவாலியர் நகருக்கு வெளியிலே பள்ளிவாசலில் சுமார் 7 ஆண்டுகள் அமர்ந்து தன் ஷேഖை தேடி தவம் இருந்தார்கள். அப்படி ஞானவான்கள் ஒவ்வொருவரும் தன்னுடைய ஷேഖின் மூலமாகத்தான் அல்லாஹ்வை அடைந்தார்கள். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அல்லாஹ்விடத்தில் அதற்கான பாக்கியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு வழிகாட்டுகிறான். அல்லாஹ் நமக்கும் வழிகாட்டுவானாக, ஆமீன். அந்த உண்மையான காமிலான ஷேഖ்மார்களுடைய தொடர்பை நமக்கு நசீவாக்கி வைப்பானாக, ஆமீன். இந்த மண்ணில், நமது மண்ணில் எத்தகைய ஆன்மீக ஈரம் இருந்ததோ, ஆன்மீகத்தினுடைய ஞானத்தில் சுரந்து கொண்டிருந்ததோ, அந்த பழைய காலத்தை மீண்டும் அல்லாஹ் இந்த நம்ம சமூகத்திற்கு தந்தருள்வானாக, ஆமீன். காமிலான ஷேഖ்மார்களுடைய அவர்களுடைய அருள் நிறைந்த ஒளி கிரணங்கள் இந்த மண்ணில் துளிரச் செய்வானாக, ஆமீன். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கண்டுகொண்டார்கள். பகலெல்லாம் மாணவர்களுக்கு பாடம் நடத்திவிட்டு மாலை ஆனவுடன்
காட்டுக்கு செல்வார்கள், ஊருக்கு வெளியில. அப்போது ஆடுகளை எல்லாம் மேய்த்து விட்டு ஒரு இடையர் ஷைபானு ராயி ரலியல்லாஹு அன்ஹு, பௌதநாயகத்தினுடைய மௌலிது ஷரீஃபில் இந்த சின்ன துவாவில் ஓதுகிறோமே, ஷைபானு ராயி வதஹ்மானுல் கலாயி, அந்த ஷைபானு ராயி ஆடு மேய்க்கக்கூடிய இடையர், அவருக்கு முன்னாலே போய் அமர்ந்து பவ்யமாக அமர்கிறார்கள். யார்? சட்டக்கலை மேதை இமாம் ஷாபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு ஆட்டு இடையருக்கு முன்னாலே போய் உட்கார்றாங்க. கேட்கிறார்கள், எனக்கு அதை சொல்லித்தார்கள், இதை சொல்லித்தார்கள் என்று. இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இஹ்யா உலூமுத்தீன் எழுதுகிறார்கள், கானல் இமாம் ஷாபி இஜ்லிசு பைன யதை ஷைபான் ராயி கமா யகூது சபி ஃபில் மக்தப். ஒரு மக்தப் மாணவர் தன்னுடைய உஸ்தாதுக்கு முன்னாலே இருப்பது போல உஸ்தாதுல் அசாதீத், பெரும் கலைகளை கற்ற மேதை இமாம் ஷாபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இடையருக்கு முன்னாலே போய் உட்காருவாங்க. அப்போது அவர்களுடைய மாணவர் இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, மாணவ பருவம், ஷாபி இமாம்கிட்ட கேட்கிறாங்க, என்ன இமாம் அவர்களே, இவ்வளவு பெரிய கலையறிந்த ஞானி நாதா, நீங்க போய் ஒரு இடையருக்கு முன்னாலே இருக்கிறீங்களே, எங்களால பொறுக்க முடியலையே, உங்களுடைய கலைகளை எல்லாம் அந்த அவருடைய பாதடியிலே போய் கொட்டுகிறீர்களே, கடத்துகிறீர்களே. எல்லா மாணவர்களுக்கும் அந்தந்த காலத்தில் ஏற்பட்டது. மௌலானா ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி திரண்ட ஞானி, ஷம்சு தப்ரேஸ் என்று சொல்லக்கூடிய பார்ப்பதற்கு பங்கரையான தோற்றத்திலே இருந்த ஷம்சு தப்ரேஸ் அவர்களுக்கு பின்னாலே போகிறார்கள் என்று, தன்னுடைய இமாம் தன்னுடைய உஸ்தாத் போகிறார்களே என்று ஆதங்கப்பட்டு ஒரு கட்டத்தில் ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய ஷேக் ஷம்சு தப்ரேஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை மாணவர்கள் கொலை செய்து விட்டார்கள். அறியாமை இப்படி ஒரு ஷேக்குக்கு பின்னால போயிட்டாங்களேன்னு சொல்லி ஷேக்கை கொலை செய்தார்கள். வேறொன்றும் இல்ல, தங்க பிள்ளைகள் இப்படி போறாங்களே, தன்னுடைய உஸ்தாத் இப்படி போறாங்களேங்கிற ஆதங்கம், வேறொன்றும் இல்லை. அந்த ஞானத்தினுடைய ரகசியம் புரிந்திருந்தால் அப்படி நிகழ்ந்திருக்காது. அப்படி புரிகிற பாக்கியத்தை, பக்குவத்தை, நசீபை அல்லாஹ் நமக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் சந்ததிகளுக்கும் நம்மை மூத்தவர்களுக்கும் அல்லாஹ் வழங்கி அருள்வானாக. ஆமீன். இமாம் ஷாபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள்ட்ட ஹம்பல் இமாம் கேட்கிறாங்க, என்ன இப்படி நீங்க அவங்கள்ட்ட போய் இருக்கிறீங்களே, அவங்களுக்கு ஷரியத்து தெரியுமா, மார்க்கம் தெரியுமா, அவர்களுக்கு மார்க்கத்தினுடைய சட்டதிட்டங்கள் தெரியுமா? யாரு? இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கேட்கிறார்கள். பிந்திய காலத்துல அவர்களிடத்திலே அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது. இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பிந்திய காலத்துல அவர்களுடைய மாணவர்கள் கேட்டாங்க, இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, நீங்க போய் ஹாஷிமு சூஃபி அவங்கள்ட்ட போய் கேக்குறீங்களே, அவர் என்ன ஆலிம் சாவா, ஆலிம் இல்லாத ஒருவர், அவர்கிட்ட போய் நீங்க பையத் எடுக்கிறீங்களே, அவர்கிட்ட போய் ஞானம் கேட்டீர்களே என்று ஹம்பலி இமாமை பார்த்து மாணவர்கள் கேட்டார்கள். இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதில் சொல்றாங்க, ஆமாம், ஆனா ஆலிமும் பி கிதாபில்லாஹ், நான் வேத ஞானங்களை கற்றறிந்தவன், ஹுவ ஆரிஃபு பில்லாஹ், அவர் அல்லாஹ்வை அறிந்தவர், நான் அல்லாஹ்வின் வேதத்தை ஏடுகளை அறிந்திருக்கிறேன், அவர் அல்லாஹ்வை அறிந்தவர் என்றார்கள். அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் முதிர்ந்த நிலையில் அவர்களின் மாணவ பருவத்தில் அதே கேள்வியை அவர்கள் ஷாபி இமாம்கிட்ட கேட்கிறாங்க. எப்படி? அவங்களுக்கு ஷரியத்து தெரியுமா, நான் அதை கேட்கட்டுமா, அவங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கட்டுமா? ஷாபி இமாம் சொன்னாங்க, வேணாம் அஹ்மத் பின் ஹம்பல், அப்படிலாம் கேட்காதீங்க. இன்னி அராபி வஜிகி அசர சூஃபியா, அவர் ஒரு சூஃபியாக நான் பார்க்கிறேன், அவருடைய முகத்தில் சூஃபிசத்தினுடைய ரேகையை பார்க்கிறேன், அப்படிலாம் கண்ணிய குறைவா கேட்காதீங்கிறாங்க. மாணவ பருவம் தானே, போய் கேட்டுட்டாங்க. ஹம்பல் இமாம் ஷைபானு ராயி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் ஒரு சட்டம், 5 வேளை தொழுகை, ஒரு மனிதர் மறதியாக ஒரு வேலையை விட்டு விட்டார், எந்த தொழுகையை விட்டோம் என்று நினைவில்லை, எதை இவர் தொழ வேண்டும், இப்படி நிறைய கேள்வி. இன்னொரு கேள்வி, 4 ரக்காத்துள்ள தொழுகை, ஒரு ரக்காத்தை மறந்து விட்டார், எந்த ரக்காத், 3 தொழுதமா 4 தொழுதமா நினைவில் இல்லை, இதில் அவர் என்ன செய்யணும்னு கேட்கிறாங்க. ஃபிக்ஹுல் சட்டம் என்ன? ஃபிக்ஹ் சட்டத்தை முதல்ல சொல்லிடுவோம். எது குறைவோ அதைத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். 3ஆ 4ஆ என்று சந்தேகம் வந்தால் 3ஐ எடுத்துக்கொள்ள வேண்டும். 2ஆ 3ஆ என்று சந்தேகம் வந்தால் சந்தேகத்தை விட்டுவிட வேண்டும். நியத் யகீன் எதுவோ அதை எடுக்க வேண்டும். 2ஆ 3ஆ 2ஐ எடுத்துக்கொள்ள வேண்டும். 3ஆ 4ஆ 3ஐ எடுத்துக்கொள்ள வேண்டும். இதுதான் சட்டம். ஆனா ஷைபானு ராயி ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொன்னார்கள் தெரியுமா? இவங்க கேட்கிறாங்களே, இதற்கு என்ன சட்டம்னு கேட்டாங்களே, இவங்க கேட்டாங்க, இந்தனா அம் இந்தக்கும்,
எங்க சட்டத்தின் பிரகாரமா உங்க சட்டத்தின் பிரகாரமா? மதஹபினா மதஹபுக்கும், எங்க மதஹபு பிரகாரமா உங்க மதஹபு பிரகாரமாங்கிறாங்க. என்ன நமக்குள்ள ரெண்டு மதஹபா? சரி என்ன ரெண்டு பேருக்குமே சொல்லுங்களேன். ஷைபானு ராயி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், உங்களுடைய விஷயத்தில் உங்க மதஹபு உங்களுடைய சட்டம் எப்படின்னா குறைவை எடுத்துக்கொள்ளுங்கள். எங்களுடைய சட்டம் என்ன தெரியுமா? ஹாதா கல்புன் கஃபல அனில்லாஹி தஆலா, இந்த இதயம் இறைவனை விட்டு மறந்து போயிருக்கிறது. ஃபல் வாஜிபு அன் யுஅத்திப ஹத்தா லா யக்பல கல்பஹு அன் மௌலாஹ், தன்னுடைய ரப்பை மறந்து விடாமல் இருக்க அந்த இதயத்திற்கு நீங்கள் பயிற்சி கொடுக்க வேண்டும். எங்களை எல்லாம் பொறுத்தவரையில் இப்படி ஒரு சந்தேகம் வந்தால் அது 3 ரக்காத்தா 4 ரக்காத்தா என்பதெல்லாம் இல்லை, அது 3ம் இல்லை 4ம் இல்லை, அது தொழுகையே இல்லை என்றார்கள் இமாம் ஷைபானு ராயி ரலியல்லாஹு அன்ஹு. ஆட்டு இடையர் அவர்களை தேடி போய் இமாம் ஷாபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஞானம் கற்றுக்கொண்டார்கள் என்றால், இமாம் ஷாபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களின் அறிவை பார்த்து நாம் அதிசயப்படுவதை விட அவர்களுடைய பணிவை பார்த்து நாம் அதிசயப்படுகிறோம். இத்தனை பெரிய கல்வி மகான் ஒரு ஆட்டு இடையற்ற போயிருந்தாங்களே, அவர்களுடைய தன்மை பணிவு எத்தகையது. இமாம் ஷாபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹிஜ்ரி 204 ரஜப மாதம் பிறை 29 அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையினுடைய கடைசியில் நெருங்கி கொண்டிருக்கிற போது மருத்துவர் வந்து கைபிடித்து நாடி பிடித்து பார்த்து விட்டு, அவர்கள் நாளை வெள்ளிக்கிழமைக்குள்ளாலே மரணித்து விடக்கூடும் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார்கள். இமாம் ஷாபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய மாணவர் முஸ்லிமாமி அழைத்து கேட்டார்கள், என்ன விஷயம், அவர் என்ன சொல்லிட்டு போறார் என்று. எப்படி பதில் சொல்வது திகைத்து போய் நிற்கிறார்கள். இமாம் ஷாபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கேட்டாங்க, வேறொன்றும் இல்லை, அவர் நான் நாளை மரணித்து விடுவதாக சொல்லிவிட்டு போகிறாரா? போகட்டும், அவர் இன்று மரணித்து விடுவார் என்றார்கள். அவர் யார்? வந்திருக்கிற மருத்துவர் என்னை நாடி பிடித்து பார்க்கிறார், நான் அவரை நாடி பிடித்து பார்த்தேன், அவருடைய நாடி துடைப்பு குறைந்து விட்டது, இன்று அவர் மரணித்து விடக்கூடும் என்றார்கள். மறுநாள் வெள்ளிக்கிழமை இமாம் ஷாபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வஃபாத்தாகி விடுகிறார்கள். அவர்கள் எகிப்திலே அடக்கம் செய்யப்பட்டார்கள். அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டு சுமார் 200 ஆண்டு காலத்திற்கு பிறகு சுமார் 200 ஆண்டு காலத்திற்கு பிறகு பகதாதினுடைய ஆட்சியாளராக இருந்த அல் முஸ்தன்சிர் பில்லா அவர் எகிப்தினுடைய ஆளுநருக்கு கடிதம் எழுதுகிறார். எப்படி கடிதம் எழுதுகிறார்? இமாம் ஷாபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய முபாரக்கான கபரை தோண்டி அவர்களுடைய முபாரக்கான உடலை கொண்டு வந்து பகதாதிலே நிலாமியா மதரசாவிலே அடக்க வேண்டும் என்று கடிதம் எழுதுகிறார். இந்த முஸ்தன்சிர் பில்லா அந்த பகுதியினுடைய ஆளுநராக இருக்கிற ஜமால் என்பவருக்கு கடிதம் எழுதுகிறார்கள். ஜமால் கபரை தோண்ட போகிறார்கள். ஆட்சியாளர்கள் காவல்துறையை எல்லாம் வைத்துக் கொண்டு ஷாஃபி இமாமினுடைய கபரை தோண்ட போகிறார்கள். மக்கள் எல்லாம் வேண்டாம் வேண்டாம் என்று கூக்குரல் இடுகிறார்கள். ஆனால் இது ஆட்சியாளர் முஸ்தன்சிர் பில்லாவினுடைய கட்டளை, வேறொன்றும் செய்ய முடியாது என்கிறார். கடைசியில் மக்களை எல்லாம் அப்புறப்படுத்தி விட்டு ஷாஃபி இமாம் அவர்களுடைய கபரு தோண்டப்படுகிறது. அப்படி தோண்டி இன்னும் ஒரு கல் எடுத்து விட்டால் இமாம் அவர்களுடைய முபாரக்கான அந்த மேனி கண்களுக்கு காட்சியளிக்கும். அந்த சந்தர்ப்பத்தில் திடீரென ஒரு விதமான நறுமணம், ஒரு வாடை வீசியது. அதில் சுற்றி நிறந்த காவலர்கள், ராணுவ வீரர்கள் எல்லாம் மயக்கமடைந்து கீழே விழுந்தார்கள். அந்த கோட்டைக்கு அப்பால் மக்கள் கூக்குரலிட்டு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று கதறிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் இந்த நறுமணம் போய் சேர்ந்தது. கடைசியில் இமாம் ஷாபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய கபரு மூடப்பட்டது. அன்றிலிருந்து 40 நாளைக்கு பல லட்சக்கணக்கான மக்கள் வந்து சியாரத்து செய்தார்கள் என்று வரலாற்று நூலிலே பார்க்கிறோம். இப்படி எண்ணிறந்த சிறப்புக்கு சொந்தக்காரர் இமாம் ஷாபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பின்பற்றக்கூடிய ஒரு பாக்கியத்தை வல்ல இறைவன் நமக்கு வழங்கி இருக்கிறான். அல்லாஹ் அவர்களுடைய ஞானத்தின் ரகசியத்தை நம் யாவருக்கும் வழங்கி அருள்வானாக. இந்த புனிதமான மஜ்லிஸில் இமாம் ஷாபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு நாம் உரூஸ் கொண்டாடுவதற்குரிய இந்த உரூஸ் முபாரக் மஜ்லிஸை அல்லாஹ் வசீலாவாக கொண்டு நம்முடைய பிரார்த்தனைகளை அங்கீகரித்தருள்வானாக. நோய்கள் இல்லாத நல்வாழ்வை தந்தருள்வானாக. நம்மிலே பல சகோதரர்கள் துஆ செய்யுமாறு சொன்னார்களே, அவர்களின் இதயங்களில் மறைந்திருக்கக்கூடியவற்றை எல்லாம் அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான்.
அல்லாஹ் அவர்களுடைய பிரார்த்தனைகளை அங்கீகரித்தல்வானாக. நம்முடைய பிரார்த்தனைகளை அங்கீகரித்தல்வானாக. குழந்தைகளை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சகோதரிகளுக்கு அல்லாஹு தாலா நல்ல பிரசவத்தை சுகமான பிரசவமாக ஆக்கி தந்தல்வானாக. குழந்தை பாக்கியத்தை வேண்டி நிற்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் நற்குழந்தை பாக்கியங்களை தந்தல்வானாக. மக்களுக்கு மத்தியிலே மகிழ்ச்சியான வாழ்க்கையை தந்தல்வானாக. மற்றற்ற மகிழ்ச்சியை தந்தல்வானாக. ஞானத்தின் ரகசியத்தை புரிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் தந்து அருள் புரிவானாக. ஆமீன். பிஜாஹி சய்யிதுல் அன்பியாயி முர்சலீன் வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.